இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொன்னதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. ஒன்னார் பொருளும் ஓங்கார வாக்களும் எங்கும் தவத்தான் வரும் என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞருடைய விளக்க உரை என்பது மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு தவமென்னும் நோன்பு வழிவிடுமையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரை காக்கவும் முடியும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்கின்ற அந்த வார்த்தைகளோடு இன்றைக்கு என்னுடைய சொந்த ஊராக இருக்கின்ற திருச்சியில், என்னுடைய சொந்த வீடாக இருக்கின்ற திருவரம்பூர் பகுதியில் நடைபெறுகின்ற நோன்பு திறக்கின்ற இந்த நிகழ்வில் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த இந்த மார்க்கம் என்பது இந்த மந்திரம் தந்திரத்துக்கெல்லாம் என்றைக்குமே ஆளாகாத ஒரு மார்க்கம் என்பது உங்களை போற்றி பாராட்டியவர் எங்களுடைய முத்தமிழ் கலைஞர். பெருமையான பள்ளிவாசலாக இருந்தாலும் தர்காக்களாக இருந்தாலும் அதை புனரமைக்கின்ற பணிக்கென்று ஏறத்தாழ இன்றைக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதிலிருந்து வட்டி வாரியம் என்று வரும்போது அதை மேம்படுத்துவதற்காக 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏறத்தாழ 308 வட்டி வாரியங்களுக்கு அந்த பணத்தை பிரித்து தந்ததிலிருந்து சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தது யார் தெரியுமா? நம்முடைய மாநில தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். அந்த இடத்தில் இன்றைக்கு இந்த நோன்பு திறக்கின்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இறைவனிடம் துவா கேட்கிறீர்கள். இறைவனிடம் நீங்கள் துவா கேட்கும்போது உங்களிடம் நாங்கள் துவா கேட்கிறோம். நமக்காக அரணாக நம்முடைய திராவிட மாடல் அரசு வரும் காலத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களிடம் நாங்கள் துவா கேட்கின்றோம். நம்முடைய நான்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாழ்வாங்கு வாழ வேண்டும். உங்களிடம் துவா கேட்கின்றோம். உங்களுடைய தூய்மையான வாக்குகளை நாங்கள் கேட்கிறோம்.